என் பேர் வெங்கட். அட்வொகேட் சத்யநாராயணா என் ஃபாதர். ஓ தெரியுமே, உங்க அம்மாவை எங்க லேடிஸ் கிளப்ல பாத்துருக்கேன். இங்க அவரை பார்க்க வந்திருக்கேன் தம்பி, அவர் வீட்டுல இல்லையே? இல்ல மேடம், நான் வந்து உங்களை தான் பார்க்க வந்தேன். என்னையா? ஆமா, பிளைனாவே சொல்லிருந்தேன், நான் லவ் பண்றேன். ஏய் அழுத்திக்காதீங்க மேடம், உங்களே இல்ல, உங்க லேடிஸ் கிளப்ல ரமான்னு ஒரு பொண்ணு இருக்குல்ல, அந்த பிசினஸ் பண்ண சதாசிவத்தோட பொண்ணு, அவளை லவ் பண்றேன். அப்படியா? கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சா? ஆயிடும். இன்விடேஷன் கொடுக்க வந்திருக்கியா? ரமா ரொம்ப நல்ல பொண்ணு, கெட்டிக்கார பொண்ணு. என்னத்த கெட்டிக்கார பொண்ணு? ஒரு வாரம் ஆகுது என்ன மீட் பண்ணி, அப்பனுக்கு பயந்துட்டு வெளியே வர மாட்டேன்றா. அப்போ இன்னும் கல்யாணம் நிச்சயம் ஆகலையா? நிச்சயம் ஆயிடும். அதுக்குதான் உங்ககிட்ட ஒரு சின்ன ஹெல்ப். என்ன? இந்த ரமாவுக்கு நான் ஒரு லவ் லெட்டர் எழுதி வச்சிருக்கேன். அத அவ லேடிஸ் கிளப் போறப்ப அவள்கிட்ட கொடுத்துறீங்களா? இத பாருப்பா, இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன். ஏன்? நீங்க ஒரு லவ் லெட்டர் எழுதி கொடுங்க, நான் யார்கிட்ட வேணா கொடுக்குறேன். மரியாதை எல்லாம் பேசாத, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எப்படி? ஐ மீன் உங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க, நான் கொடுக்குறேன். இத பாருப்பா, தயவு செஞ்சு மரியாதையை வெளியில போ. காதல்னா அவ்வளவு சர்வ சாதாரணமா போயிடுச்சா உனக்கு? சர்வ சாதாரணமா போலியே, ரொம்ப நாள் ஓடிச்சேன். யூ see பாபி, நான் ஒரு மண்ணாங்கட்டியை பார்க்கல. யாராவது வரதுக்குள்ள தயவு செஞ்சு வெளியில போவா. சரியான ரெண்டு கட்டானா இருக்கிய. யூ நோ சம்திங், மை ஃபாதர் இஸ் ஆல்சோ ரெண்டு கட்டா. மேடம், நான் ரமாக்கு ஒரு லெட்டர் எழுதிருக்கேன், படிக்கிறேன், கேட்குறீங்களா? மை டியர் டார்லிங் ரமா. கர்மம் கர்மம். அது அவங்க அப்பன். அடுத்த லைன்ல வருது, கர்மம் பிடிச்ச உங்க அப்பன். மேடம், ஐயோ ஃபாதர் அருமை நாயகம் வர்றாரு. அவர் வர்றப்ப நான் இங்க இருந்தா வச்சுங்க, வீடு வரைக்கும் நியூஸ் போயிடும். அவ்வளவுதான், எங்க அப்பா என்ன கொன்னுடுவாரு. அதனால அவர் வர்றச்ச நான் இங்க இருக்கக்கூடாது. நான் என்ன பண்றது? நான் மாடியில போய் ஒளிஞ்சுக்கிறேன். அவர் போற உடனே நான் போயிடுறேன். என்ன? மேடம், நான் என்னமோ எங்க அப்பாவுக்கு பயப்படுறேன்னு நினைச்சுக்காதீங்க. எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது. எதுக்கா இப்ப சொல்லணும்? கல்யாணம் நிச்சயம் பண்ணி இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணி அப்புறம் சொல்லாமே பாக்குறேன். ஃபாதர் வர்றாரு, நான் இருக்கிறத அவர்கிட்ட சொல்லாதீங்க. என்ன? ஜாக்கிரதை, வெங்கட் இஸ் a rowdy. பார்த்தாலே தெரியுது. வாங்க ஃபாதர், உட்காருங்க. அவர் ஆபீஸ் போயிருக்காரு. மா, நீங்க அன்னைக்கு என்கிட்ட சொன்னதெல்லாம் பொய்ன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுமா. இந்தாங்க. அருமை நாயகம் மகா உங்களுக்கு எழுதின லெட்டர். இந்த லெட்டர் எப்படி உங்ககிட்ட கிடைச்சது? ஆண்டவன் மூலமா கிடைச்சதுமா. ஒரு டாக்ஸி டிரைவர் உங்க மானத்தையே காப்பாத்திருக்கான். அவனுடைய உயிரை காப்பாத்துறது இப்ப உங்க கையில இருக்கும். ஃபாதர், நீங்க இப்ப இந்த லெட்டரை காட்டாட்டா கூட நான் உண்மையை தான் சொல்லியிருப்பேன். அன்னைக்கு அந்த டாக்ஸியில நான் தான் போனேன். அந்த ஆரோக்கியசாமி மகன்கிட்ட எங்க லேடிஸ் கிளப்புக்காக டொனேஷன் கேட்க போயிருந்தேன். இவருக்கு இந்த டொனேஷன் கேட்க போறதெல்லாம் அவ்வளவா பிடிக்காது. அதனால இவருக்கு தெரியாம டாக்ஸியில போனேன். அப்போ அங்க அந்த பையன் என்னை கட்டி பிடிச்சு, நல்ல வேளை அந்த டாக்ஸி டிரைவர் மட்டும் வந்து அப்ப என்னை காப்பாத்தாட்டா என் மானமே போயிருக்கும். அன்னைக்கு என் மானத்தை காப்பாத்துறதுக்காக நான் அந்த டிரைவருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ஃபாதர். ஏம்பா அன்னைக்கு இந்த உண்மையெல்லாம் என்கிட்ட மறைச்சிட்டீங்க? இவர் ரொம்ப சந்தேக பிராணி ஃபாதர். இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ல நான் மாட்டிக்கிட்டேன்னு தெரிஞ்சா தப்பிச்சு வந்தேன்னு நினைக்க மாட்டாரு. கெட்டுத்தான் போயிட்டேன்னு சந்தேகப்படுவாரு. எனக்கு 2 குழந்தைங்க ஃபாதர். இவருக்கு என் மேல சந்தேகம் வந்துட்டா என் குடும்பமே பாடா போயிடும். என் 2 குழந்தைங்களை கூட என்னால ஒழுங்கா வளர்க்க முடியாம போயிடும். அதனாலதான் இதெல்லாம் மறைச்சிட்டேன். பரவாயில்லம்மா, இன்னைக்காவது உண்மையெல்லாம் ஒப்புக்கிட்டீங்க. அதுக்காக நான் ரொம்ப கடமைப்பட்டேன். ஃபாதர், நடந்த உண்மையை அப்படியே உங்ககிட்ட சொன்னதுக்காக பதிலுக்கு நீங்க எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? கேளுங்கம்மா, நிச்சயமா செய்யறேன். இயேசு மேல சத்தியமா? நீங்க என்கிட்ட என்ன கேட்டாலும் நான் செய்யறேன். சொல்லுங்கம்மா. நான் இப்ப உங்ககிட்ட சொன்னதை நீங்க வேற யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. கோர்ட்ல கூடவாமா? ஆமா, வாக்கு தவற மாட்டீங்களே? I shall keep my promise. பரலோகத்தில் இருக்கும் எனது பரமபிதாவே, ஏன் இப்படி வெளியில சொல்லக்கூடாத உண்மைகளையே என்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்க?
தரமாட்டீங்களா? இது தாமஸ் உடைய சொத்துமா, என்னதா இருந்தா கொடுத்துருக்கு. ஆனா ஒண்ணுமா, என் மூலமா நீங்க சொன்ன உண்மைகள் எதுவுமே வெளியில வராது. ஃபாதர், என்னால உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியல. ஆனா எங்க குலதெய்வம் கிருஷ்ண பரமாத்மா உங்களுக்கு உதவி செய்யணும்னு மனசார வேண்டிக்கிறேன். அது போதும்மா. ஏற்கனவே இயேசு என் பக்கம், கொஞ்ச நேரம் முன்னாலதான் கபாலீஸ்வரர் என் பக்கம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப கிருஷ்ண பரமாத்மா, கடவுளின் பல நம்பிக்கைகளும் பல உருவங்களும் என் பக்கமே சேர்ந்துகிட்டு. அது போரும். May God bless you, my God. போயிட்டாரா ஃபாதரு? ஆமா, என்ன பத்தி எதுனா பேசுனீங்களா? பரவாயில்ல, நீங்க என்ன பேசியிருந்தா கூட என்னன்னு என்னால கண்டுபிடிக்க முடியும். மேடம், ரமா கிட்ட லெட்டர் கொடுக்குறீங்களா? என்ன மேடம் அழறீங்க? பேசாம வீட்டுக்கு போப்பா. ஏன் மேடம் அழறீங்க? நான் லெட்டர் கொடுக்க சொன்னேன் நானா? அதுக்கே அழறீங்க? என் லவ் என்ன தேவதாஸ் லவ்வா? என் லவ் பாபி டைப், ஜாலியா இருக்கும். பேசாம வீட்டுக்கு போப்பா. அரை கேசட் ரெக்கார்ட் ஆயிருக்கு. வேஸ்ட், ஷியர் வேஸ்ட். பாத்தேளா பாத்தேளா, என் பையன் சாமர்த்தியத்தை பாத்தேளா. கேசு கேசுன்னு திருதுன்னு முடிச்சுட்டு இருந்தேளே, எல்லா விஷயத்தையும் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வந்துட்டானே. எப்படிடா ரெக்கார்ட் பண்ணேன்? அந்த கீதா குப்சாமி இங்க இருந்தா மாடி போறதுக்கு முன்னாடி உள்ள வச்சுட்டேன். அதனால கம்ப்ளீட்டா ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஐயோ ஐயோ, நீ எப்படிடா இவ்வளவு சமத்தா பிறந்த? இவருக்கு பிறந்தும் இவ்வளவு சமத்தா இருக்கியடா, எப்படிடா? அந்த கீதாவும் பாதிரியாரும் பேசுறது அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வந்துட்டியே, எப்படிடா ரெக்கார்ட் பண்ணேன்? இதெல்லாம் எனக்கு என்னமா ஒரு பெரிய விஷயம்? நான் என்ன அப்பா மாதிரி மக்கா? எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு என்ன அடக்கமா பேசுறான் பாத்தேடா. எப்படிடா? என்ன உங்க கேஸுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும் இல்லையா? இது கோர்ட் கேஸுக்கு உதவியா இருக்குது. இப்படி இங்க இன்னொரு கேஸ் இருக்குது. இவனும் கீதாவும் பேசுறது இதுல ரெக்கார்ட் ஆயிருக்குது. அதுக்கு என்ன சொல்றாங்க அவனுக்கு? ஆமா, நான் என் லவ் பத்தி பேசுறேன், தப்பா? ஏவிட்ரா இவன் மூஞ்சிக்கு லவ் பாபி? ஏவிட்ரா இது பாபி? ஐயோ அப்பா, did you see பாபி? பிரமாதமா போச்சு. நம்ம ஊர்ல பாபி பிரமாதமா போகுது, மகாபாபிங்க ஒன்னும் பிரமாதமா போறாங்க. இவன் பாபி காதுரா, மகாபாபி. மகாபாபி என்னன்னா இது? இந்த கேஸுக்கு எவ்வளவு பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சுட்டு வந்திருக்கான். உங்க வாயால நல்ல வார்த்தை சொல்லப்படாதா? லவ் லெட்டர் எழுதுறாரு. மை டியர் டார்லிங் ரமாய். ஏவிட்ரா இது டார்லிங்? என்ன உன்ன மாதிரி லவ் பண்றத நீ காதுன்னு வந்து பாத்தியா? ஐயோ ஐயோ ஐயோ, என்ன சூட்டியா பேசுறான் பாத்தேலா. அடாடாடாடா, நீ எப்படிடா இவ்வளவு புத்திசாலியா பிறந்த? நீ எப்படிடா இவ்வளவு சமத்தா இருக்கு? நீ எப்படிடா அப்படி பிறந்த? கிறிஸ்டி, ஏவிட்ரா இது லவ் உனக்கு? என்ன லவ் பண்ண கூடாதா? நீ எங்க தாத்தா பண்ண லவ் பண்ணல? யாரா அது? உன் தாத்தா பொண்ணு மேல லவ் பண்ணணும்? என்னதானா சொல்றான்? அவன் லவ் చేశారు. ఏమి అయింది? கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் ஏமி அయింది? அப்பா, அசிங்கமா பேசாதீங்க. டேய், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்கன்னா கடவுள் தண்டனை கொடுக்குறாருடா. உனக்கு என்ன தண்டனை கொடுத்தாரு? உன்னை கொடுத்தாங்க. நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்கன்னா உனக்கு இன்னொரு வெங்கட் கொடுக்குறாரு. ஒரு வீட்டுல 2 பைத்தியக்காரர் இருக்கக்கூடாது. அப்பா, நான் பிளைனாவே சொல்லிடுறேன். இந்த ரமாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா நான் வீட்டை விட்டா வெளில போடுவேன். நிஜமாவே చెప్తావా? கண்டிப்பா. ரமாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா சத்தியமா நான் வீட்டை விட்டு வெளில போடுவேன். பேச்சு மாத்தக்கூடாது. கல்யாணம் கிடையாது, வெள்ளம் வெள்ளம் வெள்ளா. என்னன்னா இது? அவன் ஏன் இப்படி கோச்சுக்கிறார்? ఇది కోర్టు కేసుకు చాలా హెల్ప్ఫుల్ గా ఉంది. అది మంచి పని చేసేవారు. அப்ப என்ன ரமாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா? கல்யாணம் లేదురా, వెళ్ళరా. போய் சவுத்துல போய் முட்டிக்கோ. நீ இங்க ஒரு நிமிஷம் நின்ன என் கால் செருப்பு கழட்டிக்கணும், உன் தலகா பையன் அடிக்கிறேன். వెళ్ళరా வேதாவா. ஐயோ, கத்தாதே கத்தாதே, அன்பா பேசுங்க அன்பா பேசுங்க. உனக்கு கல்யாணம் கிடையாதுடா. போய் சவுத்துல போய் முட்டிக்கோரா. நீ
இங்க ஒரு நிமிஷம் நின்னா என் கால் செருப்பு கழட்டிக்கணும் உன் தலகாவ பையனை அடிக்கிறேன். வெல்றா வேதவா வெல்றா வேதவா. அப்படியா? அப்பா நீ அம்மா கிட்ட என்ன சொன்ன? பங்கஜமோ பங்கஜமோ. வா வா, லவுட் ஸ்பீக்கர்ல போடுறேன். வெல்றா. போங்கண்ணா, எனக்கு வெக்கமா இருக்கு. హలో మిస్టర్ సత్యనారాయణ. రండి రండి ఫాదర్ గారు కూర్చోండి. థ్యాంక్ యూ. రండి. உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒரு லெட்டர் இருக்கு. உங்ககிட்ட சொல்ல முடியாத ஒரு விஷயம் இருக்கு. ఏంటి లెటర్ అది? గీతా కుప్సామి. అదే కదా, పరిశుద్ధం మెడదిన లెటర్. మీరేమి చెప్పవద్దండి, నేను చెప్తానండి. ఈ కేసు என்ன అని நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த గీతా కుప్సామి ఆరోగ్యస్వామి ఇంటికి పోచ్చు. అక్కడ ఆరోగ్యస్వామి కొడుకు గీతావ కెడుకు. టాక్సీ డ్రైవర్ థామస్ அவன் தலை மேல அடிக்கு, போலீஸ் அவனை பிடிக்கு, நீங்க சர்ச்சில் இடம் கொடுக்கு. இதே கதா கேஸ். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? மிஸ்ஸஸ் கீதா குப்சாமி இங்க வந்தாங்களா? గీతా రాలేదు, గీతా వాయిస్ వచ్చింది. ఈ టేప్ రికార్డింగ్ లో వెంకట్ అల్లా రికార్డ్ பண்ணி வந்துருவான். நீங்க கீதா பேசுறது அல்లా இதுல இருக்குது. சார், கீதாவுக்கு தெரியாம உங்க சன் அதை ரெக்கார்ட் பண்ணது ரொம்ப தப்பு. அந்த டேப் ரெக்கார்டர் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் அவங்க கிட்ட கொடுத்துறேன். నేనేం పిచ్చివాడా? இந்த லெட்டர் గీతా కుప్సామికి வந்த லெட்டர். இது ఎందుకు మీరు ఎందుకు கையில கொடுத்தது? இது அந்த தாமஸ் எங்கில உங்ககிட்ட கொடுக்க சொன்னா. அது தாமஸ் சொத்து. అక్కడే ఉంది పాయింట్. தாமஸ் சொத்து. இந்த டேப் ரெக்கார்டிங் வெங்கட் சொத்து. அவன் செத்து போனா ஏன் சொத்து. அது யாருக்கு கொடுக்கிறது இல்லை. மாதிரி గారు, టేప్ రికార్డింగ్ ఎవిడెన్స్ కోర్టులో ரொம்ப వాల్యూ లేదు, కొంచెం వాల్యూ ఉంది, చూస్తాం. இதோட அந்த கீதா குப்சாமி கையில ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்தாங்கன்னு சொன்னா அது சால பாக ఉంది. அது என்னால கேட்க முடியாது. நான் எப்படி கேட்க முடியும்? அதான் என் ஃபாதர் காதா யூஸ்ஃபுல்லா ஒரு காரியம் செய்யக்கூடாது. மிஸ்டர் சத்யநாராயணா, என்னுடைய அனுமதி இல்லாம இந்த டேப் ரெக்கார்டரை நீங்க கோர்ட்ல யூஸ் பண்ண மாட்டீங்கன்னு நம்புறேன். இப்படியா போனா அவன் தாமஸ் தூக்குமேடைக்கு போறான்னா நீங்க ஜெயில் உள்ள போறீங்க. அந்தே நம்பிக்கை இழக்காதீங்க சார். ஆண்டவன் எப்போ நிரபராதிகளை கைவிட மாட்டான். உங்க ஹிந்து மத புராணத்திலேயே ஒரு கதை நினைச்சு பாருங்க. யானையினுடைய காலை முதல்ல கவ்வின உடனே, யானை ஆபத் பாந்தவா அநாத ரட்சகான்னு அலர்ன உடனே பகவான் ஓடி வந்து முதலைய கொண்டு யானையை காப்பாற்றியா? మీరు ఏమి ఫాదర్ అరువై నాయకులా இல்லை சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர். அந்த வக்கீல் வைஃப் பங்கஜ் இருக்காங்களே, அந்த அம்மா லேடிஸ் கிளப்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க தான் இதெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க. நான் எதையுமே வெளியில சொல்ல மாட்டேன்னு கீதா குப்சாமிக்கு வாக்கு கொடுத்தேன். ஆனா இப்ப எல்லாம் தானாவே வெளியில தெரியாது. டோன்ட் வரி ஃபார். இந்த உலகம் பூரா ஒரு விஷயம் பரவினா கூட அது அப்படியே வளைச்சு என் கைக்குள்ள போட்டுக்க என்னால முடியும். ஆரோக்கியசாமி, இவ்வளவு நடந்த பிறகு உங்களுக்கே உண்மை புரிஞ்சிருக்கும் இல்லையா? உங்க மகன் தான் தவறு செஞ்சான், அதைத்தான் அந்த டாக்ஸி டிரைவர் தடுத்தான்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? இப்ப புரியுறது எனக்கு முதல்லயே தெரியும். அதையே இப்ப எத்தனை நாளைக்கிட்ட மறைச்சிங்க? என் கௌரவத்தை காப்பாத்திக்காகத்தான். ஃபாதர், இனிமேல் உங்கள்கிட்ட பிளெயினா பேசுறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தான் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஃபாதர், இனிமேலும் நீங்க இந்த வழக்குல சம்பந்தப்படுறது உங்களுக்கே நல்லது இல்ல. பேசாம தாமஸ போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு கேஸ் நடக்கும். அப்படி நடந்தா அந்த டாக்ஸி டிரைவருக்கு தூக்கு கிடைச்சிருப்பா? கிடைக்கட்டுமே. ஆஃப்டர் ஆல் ஹி இஸ் a taxi driver. நம்ம எல்லாருமே டாக்ஸி டிரைவர்ஸ் தான். நம்ம வாழ்க்கையே ஒரு டாக்ஸி தான். அதை ஆண்டவன் நம்ம கிட்ட கொடுத்து ஓட்ட சொல்லி வீட்டில பார்த்து பணம் கொடுக்கிற மாதிரி அவங்க உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும். இந்த தத்துவம் எல்லாம் எனக்கு பிடிக்காது. நீங்க சொல்றபடி பார்த்தா என்ன மாதிரி இன்னும் சில பேர் பணக்காரங்களா இருக்காங்களே, ஏன் மீட்டர் சார்ஜுக்கு மேல கேட்டு வாங்கறதுனால இருக்கலாம். அது ஒரு பெருமையா? ஆண்டவன் நினைச்சான்னா அந்த டாக்ஸி என்னைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடலாம் சார். அதர், நான் உங்க நல்லதுக்காகத்தான் சொல்றேன். இந்த வழக்கில் நீங்க இன்னும் சம்பந்தப்பட்டீங்கன்னா உங்க
உங்க மானம் மரியாதை எல்லாத்தையுமே இழந்து நிற்பீங்க ஜாக்கிரதை. I cannot be threatened. I am afraid of God. Because I am afraid of God, I am not afraid of anything else on this earth. இது உங்க பொன்மொழியா? மகாத்மா காந்தி சொன்ன வார்த்தை. அது கூட சொந்தம் இல்லையா? திருட்டுதானா? நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதே திருட்டுன்னா நான் ஒரு கிறிஸ்துவனா இருக்கிறதே திருட்டுதான். அத நீங்க இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருந்தோம், மோர் சோ கிரிமினல் வழக்கில் சம்பந்தப்பட்டிருந்தோம், பிஷப் உங்க மேல எந்தவித நடவடிக்கை எடுக்கலையே? His Lordship the Bishop, நான் உண்மைக்காக தான் உழைப்பேன் நம்புறேன். என்னால சர்ச்சுக்கோ கிறிஸ்டியானிட்டிக்கோ எந்தவித அவமானமும் ஏற்படாதுன்னு அவர் நம்புறேன். உங்களாலேயே சர்ச்சுக்கோ கிறிஸ்டியானிட்டிக்கோ அவமானம் வரும்னு அவர் நினைக்கிற காலம் வந்துட்டா அதை கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க. என்னால எதையுமே விலைக்கு வாங்க முடியும், அந்த அளவுக்கு எங்கிட்ட பணம் இருக்கு. You cannot buy His Lordship the Bishop. I know that, but I can purchase his judgment of men and matters. ஆரோக்கிய சார், ஏன் இப்படி பேசுறீங்க? ப்ளீஸ், ஒரு உண்மையான கிறிஸ்துவ நடந்துக்குங்க. போலீஸ்க்கு கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வித்ரா பண்ணுங்க. ஒரு நிரபராதிக்கு வாழ்க்கை வாங்கி கொடுங்க. அவன் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்யலையே. ஒரே மகனை கொலை செஞ்ச டாக்ஸி டிரைவர் தூக்குமடிக்கு போகணும், அப்பதான் என் மனசு ஆகும். பழிக்கு பழி வாங்குறது இயேசுவுக்கு பிடிக்காது சார். எனக்கு பிடிக்கும், நான் இயேசு இல்லை. அந்த மதத்தை நம்புறவங்க தானே நீங்களும். அப்படி பிறந்துட்டேன். I don't care for that. குடும்ப கௌரவம், அந்தஸ்து எல்லாம் இதே மாதிரி உயர்ந்தே இருக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணனாலும் செய்ய தயாரா இருக்கேன். அதுக்கு வேண்டிய பணம் என்கிட்ட. என் முயற்சிக்கு குறுக்க யார் நின்னாலும் அவங்கள நான் விலைக்கு வாங்கிடுவேன். அந்த அளவுக்கு என்கிட்ட பணம் இருக்கு. பணத்தை கொடுத்து எதையுமே வாங்க முடியும்னு நினைக்கிறீங்க. பணத்தால வாங்க முடியாத விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்கலாம். ஆனா அந்த மாதிரி வாங்க முடியாத விஷயங்களை வேற ஏதாவது கொடுத்து வாங்கிடும். இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே வேற விலை உண்டு. அந்த விலை எதுவானாலும் என்னால கொடுக்க முடியும். இந்த உலகத்துல வியாபாரத்துக்கு வராத பொருளே கிடையாது. வியாபாரத்துல நான் ஒரு எக்ஸ்பர்ட். வியாபாரத்தை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா என்னைக்காவது நஷ்டம் வராத வியாபாரமே கிடையாது. இது வரைக்கும் நான் நஷ்டத்தை பார்த்ததே கிடையாது. இனிமேலும் நீங்க பார்க்க கூடாதுன்றதுதான் என்னுடைய ஆசை. டோன்ட் வரி ஃபாதர், நான் என்னுடைய வியாபாரத்தை ஆரம்பிச்சுட்டேன்னு நீங்களே உணரத்தான் போறீங்க. இப்போ நான் எல்லாத்துக்கும் விலை பேச போறேன். அப்போ ஸ்டாக் எங்கிட்ட தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா என்ன வந்து பாருங்க. May God bless you, my son. I don't need his blessings. God is not a businessman. I am entering business. If God interferes, he will face defeat. If God is defeated, you and I along with him will get defeated. So you agree that God will face defeat? Yes, he can face defeat and he can overcome it. You cannot face defeat. Don't try. Don't try, my dear son. Don't try. இவ்வளவுதான் நடந்ததா? இதுக்கு மேல வேற எதுவுமே நடக்கலையா? இவ்வளவு பெரிய அவதூறு ஏத்துக்கிட்டு நிக்க உங்களுக்கு வெக்கமா? என்னப்பா சொல்றது தாமஸ்? நீ சொல்றத கொஞ்சம் வழங்கும்படியா சொன்னா தான் எனக்கு புரியும். இன்னைக்கு காலையில நீங்க பேப்பர் படிக்கலையா? இல்லையே. அதனாலதான் இப்படி பேசுறீங்க. பேப்பர்ல என்னப்பா வந்திருக்குது? அது எப்படி பாக்குறீங்க? வாயால சொல்ல முடியும். அதை நீங்களே படிச்சு பாருங்க. பாதிரி அருமை நாயகம் ஒரு பெண்ணுடன் ரகசிய தொடர்பாகும். கீதா குப்புசாமி என்ற ஒரு பெண்ணுடன் பாதிரி அருமை நாயகத்திற்கு பாதிரி அருமை நாயகத்திற்கு கொலைகார தாமஸின் சேவை என்ன? பாதிரியாருக்கு தாமஸ் என்ற டாக்ஸி டிரைவர் பெண்களுடன் தொடர்பு கொள்ள உதவி செய்து வந்ததாக தெரிகிறது. அதனால்தான் அந்த பாதிரியார் அவனுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறார். மாதா கோவில் பணம் திருட்டு. பாதிரி அருமை நாயகமாம். மாதா கோவில் பண விஷயங்களில் சில மோசடிகள் நடந்திருப்பதால் இதற்கு பாதிரி அருமை நாயகமே காரணம் என்றும் பரவலாக பேசப்படுகிறது. I see. இது என்ன அக்கிரமம் ஃபாதர்? நீங்க எனக்கு உதவி செய்யறதுனால தானே உங்களுக்கு இந்த கெட்ட பேர்.
அந்த அயோக்கிய ஆரோக்கிய சாமி தான் இந்த மாதிரி பொய் செய்தி எல்லாம் போட வச்சிருப்பான்னு நான் நினைக்கிறேன். இருக்கலாம். தன்னுடைய வியாபாரத்தை ஆரம்பிக்க போறேன்னு சொன்னார், ஆரம்பிச்சுட்டார். பணத்தால எதையுமே வாங்க முடியும்னு சொன்னார், சில விஷயங்கள்லாம் வாங்கியிருக்கேன். ஃபாதர், இவ்வளவு பெரிய அவதூறு ஏத்துக்கிட்டு நிக்க உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? தாமஸ், என்ன பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கியே, அந்த மிஸ்ஸஸ் கீதா குப்புசாமியை பத்தி கொஞ்சம் நினைச்சுப்பார். அவங்க குடும்பத்தை இந்த பேப்பர் நியூஸால என்னென்ன குழப்பமோ. My Lord, please save the woman from shame. ஃபாதர், இப்ப என்ன செய்ய போறீங்க? இந்த காலையில பிஷப் வர சொல்லி அனுப்பிச்சிருந்தார். அப்ப ஏன்னு எனக்கு புரியல. ஏன்னா நான் பேப்பர் எல்லாம் படிக்கல. ஹிஸ் லார்ட்ஷிப் இந்த பேப்பர் எல்லாம் படிச்சிருப்பார் நினைக்கிறேன். ஃபாதர், நான் பிஷப் தான் போய் பார்க்க போறேன். ஃபாதர், நான் போலீஸ்க்கு போயிடுறேன். அந்த பணக்காரன் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டான். என்னால உங்களுக்கு இன்னும் என்னவெல்லாம் அவமானம் வருமோ. அதுக்கு பயந்து உண்மையை தேடி போற என்னுடைய பயணத்தை நான் நிறுத்திட்டேன்னா ஆண்டவனுக்கே துரோகம் செஞ்சவன் ஆயிடும். உண்மையை தேடி போய்கிட்டு இருக்கேன். போற பாதை கொஞ்சம் கரடு முரடா இருக்கேன்னு நான் பயந்துட்டா உண்மையை என்னால அடைய முடியாதுப்பா. அது வரைக்கும் இருக்குலதான் இருக்க போறீங்களா? He will show me the way. His Lord will show me the light. ஃபாதர், இப்ப என்ன சொல்றீங்க? அபசக்கன மாதிரி கரண்ட் கட் ஆயிடுச்சு, வழக்கெல்லாம் அணைஞ்சு போச்சு. இதுக்கு என்ன ஃபாதர் அர்த்தம்? நான் பயந்துகிட்டு இங்கேயே இருந்தா இருட்டியே இருக்க வேண்டியதுதான். வெளிச்சத்தை தேடி போடான்னு சொல்றான் என் இறைவன். ஃபாதர், இதுவரைக்கும் உங்க பேர்ல எந்த நடவடிக்கையும் நான் எடுக்கல. ஒரு கிரிமினல் வழக்கில் சம்பந்தப்பட்டு உங்க பேர்ல ஆக்ஷன் எடுக்க முடியாது. கிரேஸ் ஆர்ச்சி பிஷப்புக்கோ வேற யாருக்குமே நான் எழுதுறேன். நீங்க உண்மைக்காக தான் கொடுப்பீங்கிற நம்பிக்கை. அதுக்காக நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் மேலாள். இப்ப இந்த பத்திரிகை செய்திகளுக்கு என்ன பதில் சொல்றீங்க? ஏற்கனவே உங்களை பத்தி என்கிட்ட கேட்கறவங்களுக்கு, இனிமே கேட்க போறவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்? மேலாள், என்ன நீங்க நம்பலையா? என் மேல நீங்களுமா சந்தேகப்படுறீங்க? நான் உங்களை நம்புறேன்னா இல்லையாங்கிறதே இப்ப அனாவசியம். கிறிஸ்துவ உங்களை பத்தியே நினைக்கிறாங்க, ஊர் உங்களை பத்தியே நினைக்கிறேன். அதுதான் இப்ப முக்கியமா போச்சு. மற்றவங்க பேசுறதை என்னால எப்படி மேலாட் தடுக்க முடியும்? காலத்தின் மூலமா கடவுளை அவங்களுக்கு உண்மையை உணர்த்துவார்னு நான் நம்புறேன். ஃபாதர், அப்படி நடந்தா உங்களோட அதிகமா சந்தோஷப்படக்கூடியவர் நானாகத்தான் இருக்க முடியும். இந்த மாதிரி பத்திரிகை செய்திகள் வந்தவர்கள் நீங்க போட்டுக்கிட்டு இருக்க இந்த புனிதமான பிரீஸ்ட் உடைகளுக்கு என்ன மரியாதை? இந்த புனிதமான உடைகளுக்கு மரியாதை இல்லாம போனா இந்த உடைகள் அணிகிற மற்ற பிரீஸ்டுகளுக்கும் பிஷப்புகளுக்கு என்ன மரியாதை? கிறிஸ்டியானிட்டிக்கு என்ன மரியாதை? நீங்க பிரீஸ்டா செயல்படுற போது இதை மாதிரி பத்திரிகை செய்திகள் வந்தா மற்ற பிரீஸ்டுகளை பத்தி ஜனங்க கிட்ட என்ன அபிப்பிராயம் இருக்கு? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நான் இந்த உடைகளை போடுறதுனாலையும் பிரீஸ்டா செயல்படுறதுனாலையும் மற்ற பிரீஸ்டுகளுக்கெல்லாம் அவமானம்னு நினைக்கிறீங்களா? என் மேல ஏதாவது ஆக்ஷன் எடுக்க போறீங்களா? எனக்கு என்ன செய்யறதுனே புரியல. என் பொசிஷன்ல நீங்க இருந்தா என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்க, அதையே நான் செய்ய. என்னால இந்த உடைகளுக்கு பிரீஸ்ட்ங்கிற ஒரு தெய்வீகமான பதவிக்கு அவமானம் வந்திருக்கூடாது. இன்னிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து நான் ஒரு பிரீஸ்டா செயல்பட மாட்டேன். இந்த உடைகளையும் இங்கே வச்சு நீங்களா நான் எப்ப இந்த உடைகளுக்கு தகுதின்னு நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் நான் அந்த உடைகளை தொட மாட்டேன். I shall stop functioning as a priest till such time you think I am fit to do so. My Lord, எனக்கு விடை கொடுங்க. My Lord, I am still a Christian. நான் பாவமே செஞ்சிருந்தா கூட இயேசு என்னை இன்னும் மன்னிச்சு ஒரு கிறிஸ்டியனா ஏத்துக்குவார். I am still a Christian and time will prove that I am a true Christian. சிச்சி பேசாத. யார்கிட்ட கடன் இருக்கிற? டொனேஷன் வாங்குறதா டாக்ஸில போனேன். பணக்கார பையன் மனசு பண்ண வந்தா டாக்ஸி நேவ அடிச்சு கொன்னுட்டான். நீ தப்பிச்சிட்டு வந்துட்ட. கதைய அளக்குற நீ. நீ ஒண்ணு பேசாத. அன்னைக்கு இங்க பாதிரியார் வந்திருந்தப்போ அவரு நீயும் வேற ஏதோ பேசிருக்கீங்க. அதை மறைக்கிறதுக்கு தான் இந்த பொய்யை சொல்ற நீ.
பேசாத. நீ அவரும் ஏதோ கோட் லாங்குவேஜ்ல பேசிருக்கீங்க. கோட் லாங்குவேஜா? ஆமா. என்னங்க சொல்றீங்க? என்ன நிறுத்தாம டைரக்டா பேச முடியுமா? சோ கோட் லாங்குவேஜ்ல பேசிருக்கீங்க. அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. எல்லாத்துக்கும் நான் அர்த்தம் கண்டுபிடிக்கிறான் பாரு. அவர் என்ன சொன்னாரு? டாக்ஸி. டாக்ஸினா டாக்ஸி கரெக்ட். டாக்ஸினா பார்க்கிங்ல ஹோட்டல்னு அர்த்தம். எம்எஸ்எக்ஸ், எம் இன்டு எஸ் இன்டு எக்ஸ். எம்எஸ்எக்ஸ்னா மார்னிங் டைம். 70 80 80 70ல 80 கழிச்சா கழிக்க முடியாது. சோ 80ல 70 கழிக்கணும். 10 மணி. டாக்ஸினா பார்க்கிங்ல ஹோட்டல், எம்எஸ்எக்ஸ்னா மார்னிங் டைம், 70 80னா 10 மணிக்கு பார்க்லயாவது ஹோட்டல்லையாவது மீட் பண்ணலாமான்னு கேட்டிருக்கிறார். ஐயோ, ஏங்க இப்படி எல்லாம் அபாண்டமா பேசுறீங்க? ஒண்ணும் பேசாத. அவர் போகும்போது கடைசியா என்ன சொன்னாரு? நான் வரேன். அதுவும் கோட் லாங்குவேஜ் தான். அதுக்கு நான் அர்த்தம் கண்டுபிடிக்கிறான் பாரு. நான் வரேன். நான் வரேன்னா ஐ வரேன். ஐனா ABCD EF. 9 மணிக்கு வரேன், 10 மணிக்கு மீட் பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு. கதையை அளக்கிற நீ. ஓ, ஏங்க இப்படி சித்திரவதை பண்றீங்க? நிஜமா அன்னைக்கு நடந்ததுதாங்க சொன்னேன். அந்த ஆரோக்கியம் அதத்தான் ஏற்கனவே சொல்லிட்டியே. இங்க பாரு, நீ சொல்றது உண்மையா இருந்தா அன்னைக்கே என்கிட்ட நீ சொல்லிருப்ப. இல்ல பாதிரியார் போனாரு அவருக்கு யார் சொல்லிருப்ப? அன்னைக்கே சொல்லியிருப்பேங்க. நீங்க என்ன சொல்றீங்களோன்னு எனக்கு பயமா இருந்தது, அதனாலதான் சொல்லல. ஆனா அடுத்த நாளே பாதிரியார் இங்க திரும்ப வந்திருந்தாரு. அப்பா அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அடுத்த நாள் பாதிரியாருக்கு வந்திருந்தாரா? கீதா, நான் அந்த பக்கம் ஆபீஸ் போன உடனே இந்த பக்கம் பாதிரியார் வெக்கமா இல்ல உனக்கு? ஐயோ, ஏங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? ஆமா, நீ இப்படி பேசுறத சொல்லி இதுக்கு என்ன சாட்சி? இதுக்கு என்ன ஆதாரம்? அது வந்து அது அவரே வராது. நான் இன்னும் ஆபீஸுக்கு போல. அதுக்குள்ள ஏன் வந்தீங்க? என்னால இந்த வீட்டுல ஒரு குழப்பம் இருக்கும், அதை தீர்த்து வைக்கிறது என் கடமைன்னு தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன். மிஸ்டர் குப்சாமி, நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. நான் வரும்போது நீங்க கடைசியில உங்க மனைவி கிட்ட சொன்ன வார்த்தைகள் என் காதுல விழுந்தது. ஓட்டு கேட்டீங்களா? ஊர்ல இருக்கிற ஒரு கெட்ட பக்கத்தை விடாதீங்க. நாங்க 2 பேரும் அன்னைக்கு என்ன பேசணும்னு ப்ரூவ் பண்ணா நம்பர் தான் சொன்னீங்க. நீங்க சொன்னா ஒண்ணும் ப்ரூவ் ஆகாது. தெரியும். அப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலையில தான் அன்னைக்கு நான் இருக்கேன். ஆனா நாங்க 2 பேரும் அன்னைக்கு பேசினத வெங்கட் வக்கீல் சொன்ன இவன் ரெக்கார்ட் பண்ணிட்டான். நிஜமாவா? அம்மா, அன்னைக்கு உங்களுக்கு தெரியாம இவன் ரெக்கார்ட் பண்ணது தப்புன்னு நான் சொன்னேன். இன்னைக்கு ஆனா அதுதான் நமக்கு உண்மையே நிரூபிக்க உதவ போகுது. வெங்கட், அந்த டேப் ரெக்கார்டர் அவங்க கிட்ட கொடுப்பா, போட்டு கேட்கட்டும். ஐயோ, அவங்ககிட்ட கொடுக்க கூடாது. எங்க அப்பா சொல்லியிருக்காரு, இது கேஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு. யார்கிட்டயும் கொடுக்க மாட்டேன். ஃபாதர், எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சா, யார் இந்த குருவிக்காரன்? வெங்கட், அந்த டேப் ரெக்கார்டரை நீயே போட்டு காமி, அவங்க கேட்கட்டும். சரி, அது வேணா பண்ணலாம். இங்க வேண்டாம். அதுல நீ வேற ஏதோ பேசியிருக்க, அதனால உள்ள கொண்டு போய் போட்டுக்கலாம். கரெக்ட். வாங்க வாங்க சார், வாங்க. சும்மா நம்ம வீடு தான், வாங்க. வெக்கப்படாதீங்க, வாங்க சார். மேடம், அந்த ரூமுக்கு வரீங்களா? சின்னதாவே வைப்பா, அவர் மட்டும் கேட்டா போதும். ஓகே ஓகே, போடுறேன், கேளுங்க. கீதா, என்ன மன்னிச்சிடு கீதா. நான் என்னெல்லாமோ பேசிட்டேன். ஆத்திரத்துல என்னெல்லாமோ பேசிட்டேன் கீதா. ப்ளீஸ் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ கீதா, ப்ளீஸ். எப்படி வெங்கட்டோட பிரெயின்? என்னங்க, இப்போவாது என்ன நம்புறீங்களா? என்ன மன்னிச்சேன்னு வார்த்தை சொல்லுங்க, அப்பதான் நான் உங்ககிட்ட பேசுவேன். மன்னிக்கப்பட வேண்டியவன் நான் தான் சார். உங்க குடும்பத்துல ஒரு பெரிய குழப்பத்துக்கு நான் காரணமாயிட்ட பாருங்க. ஃபாதர், இந்த குழப்பத்துக்கெல்லாம் யாரு காரணம் இப்பதான் எனக்கு புரியும். வேற யாரோ காரணமாக இருக்கிறார்.
குழப்பத்துக்கு யார் காரணம்னு அதை பத்தியே பேசிக்க. குழப்பத்தை தீர்த்து வச்சிருக்கேன். என்னை பத்தி ஒரு வார்த்தை சொல்லாதீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா உனக்கு. அப்ப ரமா கிட்ட லெட்டர் கொடுக்குறீங்களா? அதான் தேங்க்ஸ் சொல்லிட்டாங்களே, அதோட விட வேண்டியதுதானே. மிஸ்டர், யூ ஆர் a fool. டேய், என்னடா சொன்ன? யூ ஆர் a fool. ஃபாதர், வெங்கட், பெரியவங்களை இந்த மாதிரி மரியாதை இல்லாம பேசக்கூடாதுப்பா. இன்னும் என்ன ஃபாதர், இப்ப கூட குழப்பத்துக்கு யார் காரணம் தெரியாதுன்றான். அந்த ஆரோக்கிய சாமி தான் காரணம். நிஜமாவா? இருக்கலாம். என் மானம் போடுன்னு எச்சரிச்சார். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் ஆரம்பிச்சது. ஆனா நாம அந்த மாதிரி அவரை பத்தி தவறா நினைக்கிறதும் தப்பா இருக்காது. ஃபாதர் இல்லையா, அப்படித்தான் பேசுவார். ஃபாதரா இருந்துகிட்டே மத்தவங்களை பத்தி பேசக்கூடாது இல்லையா? ஆனா நான் தைரியமா பேசலாம். ஏன்னா ஐ எம் நாட் a father, I am only a son. சார், ஆரோக்கிய சாமி தான் இதுக்கெல்லாம் காரணம். எங்க அப்பாவே சொல்லிட்டார். நான் ஒரு சரியான மடைய 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 அதான் நான் இங்கிலீஷ்ல சொன்னேன். உங்களுக்கு கோவம் வந்தது. இன்னொரு தடவை சொல்லுப்பா, நான் கோச்சிக்க மாட்டேன். மிஸ்டர், யூ ஆர் a bloody fool. பிளடி நீ ஏன் புதுசா சேர்க்கிற? அது அப்படிதான். எனக்கு அடி பிரெயின் இன்ஸ்பிரேஷன் வந்துகிட்டே இருக்கும் அடிக்கடி. நான் அப்படிலாம் சொல்லுவேன். என் பிரெயின் எல்லாம் உங்களால தாங்க முடியாது. அடுத்த இன்ஸ்பிரேஷன் வரதுக்குள்ள சீக்கிரமா வீட்டுக்கு போப்பா. ஓகே, எனக்கு கூட டைம் ஆகுது. மிஸ்டர், இங்க வரீங்களா? என்னைய கூப்பிட்ட? உங்களை பத்தி நான் என்ன நினைக்கிறேன் சொல்லட்டுமா? அதான் ஏற்கனவே சொல்லிட்டியேப்பா. சொல்லிட்டேன். இப்ப சடனா ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்தது. அத சொல்லலாம்னு பார்த்தேன். இங்க வேண்டாம், தனியா பேசிக்கோங்க. அப்படியா? சரி, ரைட். குப்பு, நான் வரேன். இன்னும் கொஞ்ச நேரம் போனா டே குப்புன்னு சொல்லுவான் போட்டிருக்க. ஏய் குப்பு, வரேன்டா. குப்பி, வரட்டுமா? என்ன முழிக்கிற? குப்பம் பொண்டாட்டி குப்பி. ராஸ்கல், இந்த ஆரோக்கிய சாமியான குழப்பத்துக்கெல்லாம் காரணம் கீதா. ஒரு டாக்ஸி டிரைவர் உன் மானத்தையே காப்பாத்திருக்கான். அவனுக்காக நீ என்ன வேணா செய்யலாம். ஏன் கோர்ட்ல நீ போய் சாட்சி சொல்லலாம் கீதா. நீங்க ஒண்ணும் தப்பா நினைக்க மாட்டீங்களே? சாட்சி தப்பா நினைக்கவே மாட்டேன். இன்னொன்னு பண்ணு, நீ நடந்தது அப்படியே ஒரு கிளியரா ஒரு ஸ்டேட்மெண்டா எழுதி இவர்கிட்ட கொடு. இவர் வந்து வக்கீல் சத்யநாராயணன் அதை கொடுக்கட்டும். என்ன கொடுக்குறியா? சார், வக்கீல் கூட சொன்னார் சார், அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தா கேஸுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஃபாதர், இந்த ஆரோக்கிய சாமி விடக்கூடாது ஃபாதர். எனக்காச்சு அவனுக்காச்சு அவனை பார்த்துற ஒரு கை. ரொம்ப தேங்க்ஸ். இந்தாங்க பாரு. எங்க அவர்கிட்ட ஏன் கொடுக்குற? யார்கிட்ட கொடுக்குற?